அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி ஒரு பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறேன். குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் சம்மர் ஹாலிடேஸ் எல்லாருக்கும் விட்டாச்சு. இந்த மாதிரி டைமில் குழந்தைங்க விளையாடிட்டு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்னால் செஞ்சு கொடுங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும், ஹெல்த்தான ரெசிபியும் கூட. இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து எடுத்துருக்கேங்க. எடுத்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு ஃப்ளேவருக்கோசரம் அதுக்கு வந்து ஒரு 3 ஏலக்காய் போட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம். நம்ம தேங்காய் எப்பயுமே அரைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து துருவி சேர்க்கறதுக்கு நம்ம கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணி போட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் அரைங்க. நமக்கு தேங்காய் வந்து நல்லா அரைஞ்சி வந்துடும். திக்கான பாலும் நமக்கு வந்து எடுத்துக்கலாங்க. தண்ணி நீங்கள் வந்து அதிகம் காட்டாதே. இந்த ரெசிபிக்கு பால் வந்து திக்காக எடுத்துக்கோங்க. நம்ம செய்கிற அளவுக்கு நம்ம வந்து அரை மூடி தேங்காய் வந்து நான் வந்து எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி திக்காக எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு நான் வந்து அரிசி மாவு எடுத்துக்க போகிறேங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இடியாப்ப மாவு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் கூட வாங்கி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு, 1 ஸ்பூன் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நெய் இல்லாட்டி பட்டர் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ வந்து சுடுதண்ணியில் நம்ம வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து நான் வந்து 1 கப்பு மாவுக்கு அரை டம்ளர் தண்ணி எடுத்து மாவை நல்லா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம இந்த மாதிரி எண்ணெய் இல்லாட்டி நெய் ஃபஸ்ட்டு வந்து ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மாவு வந்து கையில் நல்லா ஒட்டாது. உங்களுக்கு நல்லாவே அழகாக வருங்க நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், கையில் திரும்ப கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு குலுக்கி சின்ன சின்ன உருண்டையாக நான் வந்து எடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசாகவும் இல்லாத ரொம்ப சின்னதாக இல்லாமல் நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் மாவு வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவும் நான் வந்து பால்ஸ் பிடிச்சி வச்சிட போகிறேங்க. பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு பேனில் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு பசும்பால் சேர்த்துக்க போகிறேங்க. நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் செய்யும்போது இந்த ரெசிபிக்கு நீங்கள் வந்து பசும்பாலில் செய்யுங்க. பாக்கெட் பாலை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பசும்பாலில் செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. பால் நல்லா கொதிச்சிச்சு. ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த அரிசி மாவு பால்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம வந்து வீட்டில் அரிசி மாவு இருந்தாலே போதும். நீங்கள் வந்து இந்த ரெசிபியை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தலாம். நம்மளும் எல்லாமே விரும்பி சாப்பிட்லாங்க. பாருங்கள், பால் கொதிச்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால் சேர்த்து ஒன்றா நம்ம வந்து சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துலாம். நீங்கள் வந்து ரொம்பவும் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அலைக்காக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்து அப்படியே கொதிக்க வச்சிட வேண்டியதாங்க. இது வேகிறதுக்கு எப்படியும் நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயாவது ஆகும். பாருங்கள், இந்த பால் எல்லாம் நமக்கு அரை அளவுக்கு வந்து நமக்கு வந்து சுண்டி வந்திருக்கு. இந்த வேகிறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். கையால் எடுத்து பார்த்து இல்லாட்டி நீங்கள் உடச்சி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்து உடச்சி பாருங்கள், நமக்கு வெந்தது தெரியுங்க கரெக்டாக. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து ஒரு அரை கப்பு நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு உங்கள்கிட்ட வெல்லம், ஒயிட் சுகர் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்த உடனே உங்களுக்கு வந்து பால் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்தாலும் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக டோட்டலாக நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலை எடுத்து நான் வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கும் போதும் ஸ்டவ் வந்து நீங்கள் ஆன் பண்ணிடக்கூடாது. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெல்லமும் தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஃபஸ்ட்லேயே நம்ம தேங்காய் பால் அரைக்கும் போது ஃப்ளேவருக்கோசரம் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கும். அதோடய ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சில்லுனோ இல்லாட்டி அப்படியே எடுத்து கூட நீங்கள் சூடாக கூட சர்வ் பண்ணலாம். நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.